இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் அந்த நடந்த அந்த இன்சிடெண்ட்டை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து டீமன் காடும் இந்த மாதிரி மக்களும் வந்து வார் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ மக்களை சேர்ந்த அந்த போப் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி சீல்டை போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறான். இந்த மாதிரி எப்படி நம்ம இவ்வளோ கொடூரமான ஒரு பீஸ்டெல்லாம் நம்ம வந்து சமாளிக்க போகிறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த பேட்டல் கிரவுண்டுக்கு வந்து என்ட்ராகி அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரையுமே வந்து செகண்ட்ஸ்லேயே வந்து போட்டு தள்ளிடுறான். அப்படி போட்டு தள்ளணுன்னு எல்லோரும் பார்த்துட்டு இவர் தான்ப்பா அந்த கெயின் லெஜண்டரி வாரியர், இவர் தான் வந்து கண்டிப்பாக அந்த ஆஸ்கல் எங்களாடு தான் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு இருப்பார். அப்படி போட்டு தள்ளினதுக்கப்புறம் நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த வாயடை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல தான் வந்து போரிஸ் வருவான். போரிஸ் வந்துட்டு உங்களை பற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மை தான், இதனால தான் யங் மாஸ்டர் ஆஸ்கல் வந்து உங்களை ரொம்ப ட்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க. நீ வந்து எதுக்கு இங்கே வந்திருக்க, இந்த மாதிரி அந்த கரண்ட் எம்பரர்னால தான் வந்து இவ்வளோ பெரிய வார் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷனே வந்து அவன் தான் ஒரு ரீசன். அவன் மட்டும் இந்த மாதிரி அதிகபட்சமாக க்ரீடியாக இல்லாமல் இருந்தானே இந்த மாதிரி ஒரு வாரே ஸ்டார்ட் ஆகிருக்காது. நான் வந்து இந்த வாரில் வந்து கலந்துக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த ஆசையுமே கிடையாது, என்னோடய பிரதர் கேட்டுக்கிட்டான், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பேட்டில் கிரவுண்டை வந்து ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த போரிஸ் இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இருந்தாலும் வந்து எனக்கு நீங்கள் சொல்லலே வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஏற்றுக்கிறியா, எதனால நீ வந்து ஏற்றுக்கிற, நீ இந்த மாதிரி கரண்ட் எம்பரர்னால் வந்து செலக்ட் செய்யப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உண்மை தான், ஏன்னா வந்து எம்பரர் வந்து கரண்ட் இருக்கிற எம்பரர் வந்து என்னை பார்த்து டேலண்ட்டில் வந்து அவர் செலக்ட் பண்ணார், உனக்கு அப்படி என்னடா டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவன் வந்து இந்த மாதிரி என்னால் வந்து எல்லா மானாவையும் வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் மானாவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோவோட மானாவை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்பு மாதிரி மாற்றினோடனே உங்களோட மானா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது கெயின் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஃபிஷியாக இருக்குது அவன் சொன்னது. அதை நினச்சிட்டு தான் வந்து ஹீரோ வந்துட்டு என்னவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து நம்மளோட பர்சனல் மானாவை மட்டும் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த கரண்ட் லைஃப்பில் வந்து தெளிவாக இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததே கிடையாது, நீங்கள் எதனால வந்து இந்த மாதிரி செக் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த போரிஸ் பார்த்துட்டு எதனால வந்து இவன் என்கிட்ட ரொம்ப ஹாஸ்டாலிட்டி காட்டுறான், நான் வந்து இவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இவன் கண்டிப்பாக வந்து என்னை கொல்றதுக்கு துடிச்சிட்ருக்கான்ட்டு எனக்கு தெரியுது, இவன் கண்டிப்பாக அந்த கெயின் வெர்ட்டுன்னு சொல்லப்படுறான் அந்த ஆஸ்கலோட தம்பியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது அவன் வந்துட்டு சரி நீங்கள் வந்து பெருசாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து திறமை என் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் முதல்ல இங்கே இந்த நீ இருக்கிறதா வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அவன் போயிடுவான். அடுத்து ஹீரோ வந்து அந்த பிரின்ஸ் அரினோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்க. அவளோட அட்டெண்டன்ட் இருந்துட்டு நீ ஏன்டா அந்த மாதிரி ரூடாவது பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து பிரின்ஸ் அரின் கிட்டேருந்து கையேறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சாரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரின்ஸ் அரின்னு இருந்துட்டு இல்லை நீ வந்து எப்போவுமே வந்து என் பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், நீ வந்து கண்டிப்பாக இதை பண்ணுனுக்கா ஒரு குட் ரீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த பிரின்சஸ் அரின் வந்து அந்த அட்டெண்டண்ட்டை தூக்கிட்டு வெக்கத்தில் அங்கேருந்து ஓடிடுவா. அப்படி ஓடினதுக்கப்புறம் இப்போது லூனா ஹீரோ 2 பேரும் தான் இருப்பாங்க. லூனா இருந்துட்டு ஹீரோ கிட்ட நீ வந்து அந்த ப்ரொஃபஸர் போரிஸ் கிட்ட உன்னோட வெறுப்பை தான் காமிச்ச, நீ வந்து அவனை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமா கேன்னு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதை விட லூனா இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, அவனை பற்றி தெரிஞ்சுக்கோன்ட்டு நினைக்காத, அதை மட்டும் அவன் பின்னாடி அவனை தொடர்ந்து போகாத, அது எப்போவுமே வந்து ஆபத்தை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே போயிடுவார். போனதுக்கப்புறம் சீன் அங்கே கட்டு ஹீரோவோட ரூமில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ரிங்கு மூலம் வந்து அது வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஹீரோ வந்து அதில் கேண்டியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து வெளியில் கொட்டினோடனே அந்த சின்ன பாப்பா இருந்துட்டு எனக்கு கேண்டி கிடச்சிட்டு அந்த பாப்பா ஹாப்பி ஆகிட்டு இருக்க. பிரெயின் தான் வந்து அப்பாதைக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பான், அந்த எமிலி வந்து சமைக்க விட்ருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எமிலி வந்துட்டு என்னவா இருந்தாலும் என்ன வந்து அவன் சமைக்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு வகை நல்லது தான். சரி இந்த மாதிரி துணி போட்டுட்டு கிளம்பு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இப்போ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனங்கட்டை 2 பேரும் வந்து ட்ரைனிங் பண்ணுற அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி ட்ரைனிங் பண்ணுற இடத்துக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே வந்து அந்த அட்டெண்டன்ட் இருப்பாள் காமனர், அவள் போய் அந்த ஸ்வாடை வச்சு ஸ்விங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிரெயின் வந்துட்டு உண்மையிலேயே வந்து இவகிட்ட நல்லா ஸ்டாமினா இருக்குது,
வருங்காலத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் யூஸ் பண்ணுற மாதிரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உண்மைதான், இவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து கிரேட்டஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன் வந்து பேர் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ வந்து என் கூட வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீங்கள் வச்சுக்கிறது வந்து உடன் ஸ்வாட் எங் மாஸ்டர், நான் வந்து ஒரிஜினல் ஸ்வாட் வச்சுருக்கேன் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு அட்டாக் லேண்ட் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. இவர் வந்துட்டு இது உடன் ஸ்வாட் தானா, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் வந்து அப்போ பின் வாங்க மாட்டேங்க மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அப்படி தான் நல்லா அட்டாக் பண்ணு சொல்லும்போது அவள் வந்து ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவள் அந்த அட்டாக்குமே வந்து ஹீரோவை ரீச் பண்ணாது. இப்படிக்கு வந்து ஹீரோ வந்து பிளாக் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பார், அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. இவன் மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னால் ஏன் வந்து அவரை அட்டாக் பண்ண முடியல, ஏன் வந்து ரீச் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவ்வளோ தான் உன்னால் முடியுமா, நல்லா முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வெறியாத்த வந்துட்டு அப்படின்னா நான் உங்கள் காதை ஃபுல் ஃபோர்ஸை வந்து கொடுத்து உங்களோட ஸ்பிரிட்டை வந்து உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அடிக்கிற ஹீரோ வந்து அசால்ட்டாக தான் மண்டையிலே தட்டிட்டு இந்த மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா வந்து உனக்கு ஈஸியாக வந்து யாராக இருந்தாலும் வந்து தோக்கடிச்சிடலாம், உங்கள்கிட்ட வந்து அப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் கிடைக்கும். சரி இப்போதைக்கு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், இந்த மாதிரி பிரெயின் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த காமன்ட்டு இந்த மாதிரி நம்ம உங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல பிரெயின்ட்டு இவன் ஏன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீனங்கிட்ட ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆறாக வந்து ஃபெமிலியராக ஃபீல் ஆக ஹீரோ வந்து அந்த இடத்த நோக்கி பார்த்தா அங்கே வந்து ஒரு பொண்ணு நின்றுருக்கா. யாருன்னு பார்த்தா லூனா வந்து இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் போரிஸ் இருப்பான்ல அவனோட இடத்த பார்த்து நின்றுட்டுருப்பா. ஹீரோ வந்துட்டு நீ அந்த இடத்துக்குள்ளே போக போகிறேன்னு அப்படின்னு சொல்லும்போது நான் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் போக போகிறேன்னு சொல்லி நீ எப்படி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லும்போது சரி எதுனால நீ வந்து அவங்ககிட்ட போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து 8 ஸ்டார் மேஜிக் லெவலில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறவனை வந்து அதாவது மேஜிக்னால் வந்து 8 ஸ்டார் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு போட்டு இவன் ஏன் வந்து குவைட்டாக இருக்கணும், ஏன் வந்து அந்த மக்களுக்குமே அவனுக்கு தெரியல, எங்களோட கிராம் அசோசியேஷன் கம்பேர்லேயும் கூட இவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, அதனால எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஹீரோ வந்து வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரி அங்கே போரிஸில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து போரிஸ் ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அப்போது ஹீரோ உடம்புலேருந்து அந்த டிமானிக் ஸ்வாட் எனர்ஜி மட்டும் தனியாக பிரிஞ்சு போகும்போது ஹீரோ வந்துட்டு எங்கே இப்போ டிமானிக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரூஃப் டாப்புக்கு போகிறேன், நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த வந்து சுற்றி முற்றி பார்த்து ஏதாவது ஃபிஷ்ஷாக இருக்கான்ட்டு பார்த்துட்ருப்பார். அப்போ அவன் நிறைய ஏன்ஷியன்ட் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். இவன் சரியான புத்தக புழுவாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு புக் இருக்கும், அது ரொம்ப பழமையான ஏன்ஷியன்ட் இருக்கிறதுலே புக்லேயே அது ரொம்ப பழமையான ஒரு புக்காக இருக்கும். இவங்க பார்த்துட்டு இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எனக்கு புரியல, ஆனால் இது வந்து கோடிங்ஸ்னு எனக்கு தெரியுது, இது டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து அதில் சில சூரியன் அப்புறம் அந்த ஃபாகு இதெல்லாமே வந்து அதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இதுதான் வந்து அந்த செலிப்ரேஷன் நடந்ததுக்கு வந்து காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டாயி அந்த ஆக்சுவலாக அந்த புக்குங்கிறது வந்து எப்படி ஹீரோவுக்கு வந்து டிமானிக் ஸ்வாடு அது மாதிரி வந்து அந்த புக்குக்கு வந்து ஒரு ஈகோ இருக்குது, அது வந்து ஹோலி அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஈகோ. இந்த மாதிரி அந்த டிமானிக் ஸ்வாட் அந்த ஈகோ ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வெளியில் வரும்போது உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ டிமானிக் ஸ்வாட் வந்து நீ வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்க, என்ன தெரியுமா தான் வந்து என் கண்ணு முன்னாடி வந்திருப்ப, நீ இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ 2 பேருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அப்போ அந்த ஆர்மர்னு சொல்லுவோம், அது ஆக்சுவலாக அந்த புக்கை வந்து ஆர்மர்னு தான் ஹீரோ ரெஃபர் பண்ணுவார். அந்த ஆர்மர்ன்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஃபைட் பண்ண வரல, அவங்கள்ட்ட பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்துட்டு இந்த புக்கை வந்து நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் போரிஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் டிஸ்ட்ராக்ட் ஆனாங்காட்டி வந்து இவனோட ப்ரெசன்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போரிஸ் வந்து அங்கே வந்துடுவான். அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து நானும் இந்த மாதிரி கெயினும் பேச வேண்டியதுக்கு நீ கொஞ்சம் இப்போது கிளம்பு லூனான்னு சொல்லிட்டு அந்த லூனாவை மட்டும் அவள் விண்டோ வழியாக புஷ் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவான். இப்போ ஹீரோவும் அந்த போரிஸ் தான் வந்துட்டு சரி நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா கெயின் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே இப்போ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணால் இதோடய இந்த பார்ட் முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஹீரோ வந்து உயிரோடு வந்ததுக்கு வந்து அந்த இருளின் கடவுள் வந்து காரணம் இல்லை கைஸ், அது அந்த கடவுள் அந்த இருளின் கடவுளே சொல்லியிருக்கோம், உன்னை வந்து ரிவைவ் பண்ணதுக்கு வந்து நான் வந்து காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹீரோ ரிவைவ் பண்ணது வந்து வேற ஒரு கடவுள். ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கேஸ்.